ஹலோ காய்ஸ், இப்போது இந்த வீடியோவில் HTML ஃபார்ம்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஆல்ரெடி கூகுளாக இருக்கட்டும், வேறு ஏதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபார்ம்ஸ், ஓகேவா? இந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே ஃபார்ம்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணியிருப்பீங்க. உங்களோட இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணும் போதும் சரி, ஏதாவது ஒரு இடத்துல லாகின் பண்ணும் போதும் ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி கீழே சைன்இன் சைன்அப் இல்லை லாகின் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணி சைன்இன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மை எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க, நாம் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? அண்டு இன்னொரு விஷயம், இதெல்லாம் வந்து சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இன்னும் சிஎஸ்எஸ் வந்து தெரியாது. இப்போதைக்கு நம்ம HTML மட்டும்தான் படிச்சுட்ருக்கோம். கரெக்டாக? ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ண போகிறது கிடையாது. இந்த மாதிரியும் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் சிஎஸ்எஸ் படித்த அப்புறம் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம சிஎஸ்எஸ் படிக்க ஆரம்பிப்போம். ஸோ அப்போ இந்த மாதிரி ஸ்டைலிங்லாம் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு கண்டென்ட் மட்டும். ஸோ ஓகேவா? ஸ்டைலிங் இல்லாத இதில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதை மட்டும் பில்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இல்லை எந்த மாதிரியான ஃபார்ம் இருக்கட்டும், இதில் எந்த மாதிரியான ஃபார்ம் வேணாலும் பில்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மை நம்ம பில்ட் பண்ணலாம். இந்த மாதிரி. ஸோ இதெல்லாமே HTML மட்டும் வச்சு க்ரியேட் பண்ணுற ஒரு ஃபார்ம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மை எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவிலேயே யூசர்கிட்டேருந்து எப்படி ஒரு விஷயம் நம்ம இன்புட்டாக வாங்கலாம். ஸோ ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் அங்கே. இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போது இது கூட ஒரு பாக்ஸ். இந்த இடத்துல நான் டைப் பண்ணுறேன். கரெக்டாக? இதுவும் ஒரு இன்புட் பாக்ஸ் தான். இங்கே நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னா லாகின் அப்படின்னு டைப் பண்ணுறேன், இல்லை சைபர் ஹேக்ஸ் இந்த மாதிரி டைப் பண்ணுறேன். கரெக்டாக? இது ஃபுல்லாமே இதுவும் ஒரு இன்புட் பாக்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி இன்புட் பாக்ஸ் எல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஜஸ்ட்டு நம்மளோட ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி ஃபைலை உள்ளே இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு form.html அப்படின்னு ஒரு ஃபைல். ஓகேங்களா? form.html. இப்போது நம்ம பாய்லர் இன்ஸ்டால் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். Shift+1 என்டர். ஓகேங்களா? ஓகே. இந்த இடத்துல டாக்குமெண்ட் அப்படின்ற இந்த இடத்துல ஃபார்ம்ஸ் HTML ஃபார்ம்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? HTML ஃபார்ம்ஸ். இப்போது இந்த பாடி அப்படின்ற இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், ஃபார்ம்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. இப்போது HTML ஃபார்ம்ஸ். ஓகேங்களா? H1 டேக்கில் ஃபார்ம்ஸ் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கலாம். கிரியேஷன் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போது ஃபார்ம் எப்போ நம்ம ஒரு ஃபார்மை க்ரியேட் பண்ணாலும் ஃபார்ம் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. ஓகேவா? இங்கே பாருங்கள், நான் ஃபார்ம் அப்படின்னு டைப் பண்ண உடனே ஃபார்ம் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த ஆக்ஷன் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட்டோட ஃபார்மோட ஒரு ஸ்டார்டிங் டேக், அப்புறம் அதே ஃபார்மோட ஒரு எண்டிங் டேக். ஓகேவா? இந்த டேக்கோட ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுதா? இந்த இடத்துல ஒரு என்டர் பண்ணிங்க அப்படின்னா இது தனியாக வந்துடும். இது வந்து ஸ்டார்டிங் டேக். ஓகேவா? இது வந்து ஸ்டார்டிங் டேக், இது வந்து ஹெண்டிங் டேக். ஓகேங்களா? இந்த ஃபார்முலார எப்போவுமே ஆக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் வரும். இது எதுக்காக அப்படின்னா, இந்த ஃபார்மில் கடைசியாக ஒரு பட்டன் மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபார்மை எடுத்துக்கோங்க. இதில் லாகின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கா? ஸோ இந்த லாகின் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே ரீடைரக்ட் ஆகி வேறு ஒரு பேஜுக்கு போகும். கரெக்டாக? ஸோ அப்படி போகும்போது எந்த பேஜுக்கு போகணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது வந்து இந்த ஆக்ஷன் அப்படின்ற இந்த ஒரு ஆட்ரிபியூட் தான். இதில் நம்ம எக்ஸாம்பிளுக்கு table.html அப்படின்றத கொடுத்துட்டு இதில் சப்மிட் பண்ணோம் அப்படின்னா table.htmlக்கு போகும். ஓகேங்களா? ஓகே. இப்போது ஃபார்மில் ஃபஸ்ட்டு லேபிள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. லேபிள் அப்படின்ற ஒரு இந்த ஒரு டேக் இருக்குது. ஓகேங்களா? இந்த லேபிள் அப்படின்ற டேக்கில் நான் ஃபஸ்ட்டு வந்து யூசர் நேம் அப்படின்னு ஒரு விஷயம் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. யூசர் நேம் அப்படின்னு டைப் பண்ணிட்டேன். அப்புறம் பக்கம் இன்புட், அடுத்த லைனில் இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா அதுவே வந்துடும்.
இந்த இன்புட் அப்படின்றது வந்து ஒரு செல்ஃப் க்ளோசிங் டேக். ஓகேங்களா? இதுக்கு ஸ்டார்டிங் டேக் எண்டிங் டேக் இங்கே இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது வந்து இன்புட் அப்படின்றது ஒரே டேக் தான். இதுக்கு எண்டிங் டேக் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நல்லா பாருங்க. இந்த இடத்துல லேபிள் அப்படின்ற ஒரு டேக் கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து ஸ்டார்டிங் டேக் இருக்குது, எண்டிங் டேக் இருக்குது. பட் இன்புட்டுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு செல்ஃப் க்ளோசிங் டேக். ஓகேவா? இது புரிஞ்சுதா? இப்போது நெக்ஸ்ட்டு இந்த இன்புட்டில் ஒரு ஆட்ரிபியூட், இந்த ப்ராக்கெட்ஸ்க்கு உள்ள நேம் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் போட்டு இந்த டபுள் கோட்ஸில் ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். யூசர் நேம். ஓகேங்களா? ஓகே, இந்த நேம் ஈக்குவல் டு யூசர் நேம் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி இங்கே ஃபார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த லேபிளில் ஃபார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் யூசர் நேம் அப்படின்னு. ஜஸ்ட் இப்போது ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த கோடை ரன் பண்ணி பார்க்கலாம். அப்படி என்ன தான் அவுட்புட் வருது அப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்ட்டு HTML ஃபைல், வேர் இஸ் form.html, drag and drop. ஓகேவா? இங்கே பார்த்தீங்களா, HTML ஃபார்ம் கிரியேஷன் யூசர் நேம் அப்படின்னு போட்டு ஒரு பாக்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல என்னால் டைப் பண்ண முடியுது. என்ன வேணாலும் இந்த இடத்துல டைப் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகேவா? பார்த்தீங்களா, நான் சொன்னல இங்கே பாருங்கள், நான் ஆக்ஷனில் ஒரு விஷயம் சொன்னேன்னா, இந்த இடத்துல இந்த ஆக்ஷனில் என்ன ஒரு லொக்கேஷன் கொடுக்குறோங்களோ அதுதான் இந்த ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகும்போது லாகினோ இல்லை என்டரோ ப்ரெஸ் பண்ணும்போது இந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஃபர்ஸ்ட்டில், இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஜஸ்ட் இதுதான் நம்மளோட ஃபார்ம். ஓகேவா? நான் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இப்போது நான் ஏதாவது ஒன்று டைப் பண்ணிக்கிறேன், CyberX அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணேன் அப்படின்னா டேபிள் அப்படின்ற இந்த ஒரு பிளேஸுக்கு டேபிள் டாட் இந்த லொக்கேஷன் பாருங்கள், இங்கே பாருங்கள், இதெல்லாம் எடுத்துருங்க. இதை எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், table.html அப்படின்ற இந்த ஒரு லொக்கேஷனுக்கு போயிருக்கு. எங்கேருந்து? form.html இந்த ஒரு லொக்கேஷன்லேருந்து. 1 செகண்ட் இருங்க. ஓகே, ஒரே செகண்ட். form.html இதுதானே form.html. இப்போ என்டர் பண்ண அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா table.html அந்த பேஜுக்கு போயிருக்கு. table.html அப்படின்ற இந்த பேஜுக்கு போயிருக்கு. ஏன்னா ஆக்ஷனில் நம்ம table.html அப்படின்னு தான் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இதை எடுத்துகிட்டு வேறு ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா அந்த பேஜுக்கு போகும். எக்ஸாம்பிளுக்கு இல்லை index.html கொடுத்து பார்க்கலாம். index.html. ஓகேவா? ஓகே, இப்போது இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஒரே செகண்ட் இருங்க. இப்போ பாருங்கள், இது வந்து இப்போது நம்ம யூசர் நேம் மட்டும் வாங்கியிருக்கோமா, ஸோ இதே மாதிரி பாஸ்வேர்டு ஒரு பிஆர் டேக் ஒன்று போட்டுடலாம். அப்புறம் லேபிள் அப்படின்ற இன்னொரு விஷயத்தில் பாஸ்வேர்டு. ஓகேங்களா? பாஸ்வேர்டு அப்படின்ற ஒரு விஷயம் இந்த லேபிளில் பாஸ்வேர்டு யூசர் நேம், இந்த லேபிளில் பாஸ்வேர்டு யூசர் நேம் அப்படின்னு போடுறனால தான் இந்த இடத்துல இங்கே யூசர் நேம்னு இருக்கு இல்லையா, அது அங்கே டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? ஓகே, இப்போது இங்கே பாஸ்வேர்டு போட்டோம். ஸோ பாஸ்வேர்டு கீழே ஒரு இன்புட் பாக்ஸ், இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு கீழே ஒன்று வந்துடும். ஓகேவா? ஓகே, ஃபைனலாக இன்புட் அதே மாதிரி ஃபைனலாக இன்னொரு ஒரு இன்புட் அப்படின்னு 1 செகண்ட் இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இந்த டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல சப்மிட் அப்படின்னு கொடுத்துருங்க. சப்மிட்னு கொடுத்துட்டு அப்புறம் வேல்யூ ஈக்குவல் டு லாகின். ஓகேங்களா? இப்படி கொடுத்துருங்க. ஓகேவா? இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே ஒரு பிஆர் டேக் ஒன்று கொடுத்துக்கலாம். நான் எதுக்கு பிஆர் கொடுக்குறேன்னு உங்களுக்கே புரியும் இப்போ போக போக. இப்போ ஓகேவா? இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இங்கே யூசர் நேம் இருக்குது, பாஸ்வேர்டு இருக்குது. நம்ம லாகின் பண்ணோம் அப்படின்னா index.htmlக்கு போகணும். ஏன்னா இங்கே பாருங்கள், நம்ம வந்து இந்த ஃபார்ம் இது வந்து ஒரு ஃபுல் ஃபார்ம். கரெக்டாக? இந்த ஃபார்மில் யூசர் நேம் அப்படின்றத என்டர் பண்ணணும், பாஸ்வேர்டு அப்படின்றத என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு எப்போ கொடுக்குறோமோ அப்போது index.htmlக்கு போகணும். ஓகேவா? ஸோ இதே ஃபார்மேட் கிட்டத்தட்ட நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், இந்த ஒரு ஃபார்ம் மாதிரியே ரெடி பண்ணிட்டோம். ஒரு இமெயில் இருக்குது, அதுக்கு பதில் யூசர் நேம், பாஸ்வேர்டு, அப்புறம் லாகின் அப்படின்றத கொடுத்தோன்னா வேறு ஒரு பேஜுக்கு போகும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து நம்மளோட வெப்சைட். கரெக்டாக?
1 செகண்ட். அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டைலிங் பண்ணிக்கலாம். ஒரு பிஆர் டேக் இங்கே இன்னொரு இதுக்கு கீழே ஒரு பிஆர் டேக் விட்டா கரெக்டாக இருக்கும். ஜஸ்ட்டு பிஆர் கொடுத்துட்டு ஒரு 2 பிஆர் கொடுத்துட்டு இந்த லேபிளுக்கு மேலே ஃபார்ம் உள்ளார லாகின் ஜஸ்ட்டு H2 டேக்கில் லாகின் ஃபார்ம். ஓகேவா, இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போது ஜஸ்ட்டு ரீஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி வந்துடும். HTML ஃபார்ம் க்ரியேஷன். இது ஒரு லாகின் ஃபார்ம். யூசர் நேம் பாஸ்வேர்டை நம்ம பண்ணிவிட்டு லாகின் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக போகணும். யூசர் நேமில் நான் CyberAx கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்டில் angel@123 இந்த மாதிரி கொடுத்துட்டு லாகின் அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்தீங்களா, index.htmlோட பேஜுக்கு போயிடுச்சு. இது நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண ஒரு பேஜ். ஓகேங்களா, ஸோ அந்த பேஜுக்கு வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி தான் எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் இந்த ஒரு சேம் ஃபார்மேட்டில் தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் லாகின் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டான யூசர் நேமும் கரெக்டான பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்குள்ளார இந்த மாதிரி லாகின் ஆகும். ஓகேங்களா, சப்போஸ் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு தப்பாக இருந்தால் அகைன் இதே பேஜுக்கு வரும். ஓகேங்களா, அகைன் இதே பேஜ் ரீலோட் ஆகும். அதெல்லாம் நம்ம பேக் எண்ட் படிக்கும் போது தான் தெரியும். இப்போது நம்ம படிக்கிறது ஃபுல்லாமே ஃப்ரண்ட் எண்ட் மட்டும்தான். ஓகேங்களா, பேக் எண்ட் இதுக்கு மேலே ஃப்யூச்சரில் தான் படிப்போம். இப்போதைக்கு இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு ஃபார்மை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபார்மை க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதில் நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரி ஜெண்டரில் மேல் ஃபீமேல் இந்த மாதிரிலாம் இருக்கே, இதெல்லாம் கஷ்டமா அப்படின்னு கேட்கலாம். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் இல்லைனாலையும் இந்த மாதிரி ஒரு ஃபார்மை க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த மாதிரியான ஃபார்மை நம்ம ஃப்யூச்சரில் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஓகே. இப்போது ஜஸ்ட் இந்த ஜெண்டர் அப்படின்றதுல இந்த மாதிரியான பட்டன்ஸ்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க, இதுக்கு பேர் ரேடியோ பட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க, அப்புறம் இந்த அட்ரஸ், இந்த டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட்டு VS Code அதே மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட்டு இந்த பட்டன் சப்மிட்னு இருக்கு இல்லையா, அந்த இன்புட் பாக்ஸ், இந்த இன்புட் பாக்ஸில் டைப் ஈக்குவல் டு சப்மிட்னு போட்டதுனால தான் இந்த இடத்துல இந்த லாகின் அப்படின்ற இந்த பட்டன் வந்திருக்கு. ஓகேங்களா, இந்த வேல்யூ லாகின், இந்த வேல்யூ அப்படின்ற இந்த ஒரு கீவேர்டில் என்ன கொடுக்குறோமோ டபுள் கோட் சொல்லார அதுதான் நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, ஓகே. இந்த லாகின் எடுத்துகிட்டு சைன்இன் கொடுத்தா அங்கே சைன்இன் அப்படின்னு இருக்கும். சைன்இன் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் இப்போது பார்த்தோம் அப்படின்னா லாகின் பதில் சைன்இன் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுதான் அந்த வேல்யூ. ஓகே, அதை விட்டுறலாம். இப்போது நம்ம அந்த இன்புட் பாக்ஸுக்கு அதில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு இன்னொரு 2 பிஆர் டேக் போட்டுக்கலாம். இப்போது ஜஸ்ட்டு லேபிள் அப்படின்னு ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் பாஸ்வேர்டுக்கு இப்போது ஜெண்டர். ஓகேங்களா, ஓகே. ஜெண்டர்னாவே மேல் இல்லை ஃபீமேல் அப்படின்ற 2 விஷயம் தான் இருக்கும். இன்புட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இன்புட்னு டைப் பண்ணிவிட்டு அதில் ஜஸ்ட் இன்புட்னு டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு ரேடியோ அப்படின்றத டைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா, இன்புட்டில் டைப் ரேடியோ. ஓகேங்களா, அதே மாதிரி இன்னொரு இன்புட் பாக்ஸ் டைப் பண்ணிக்கோங்க. அந்த இன்புட்டில் அதே டைப் RADIO ரேடியோ அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நேம் சேமாக இருக்கணும். இல்லை 1 செகண்ட் பாருங்கள். நேம் ஈக்குவல் டு மேல், நேம் ஈக்குவல் டு ஃபீமேல். ஜஸ்ட்டு இது நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இதை ரன் பண்ணி பார்க்கலாம், என்னதான் அவுட்புட் வருது அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே கிளிக் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், கிளிக் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த ஜெண்டர் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்துக்கு இந்த பட்டன் பேர் ரேடியோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இங்கே பார்க்குறப்ப தெரிஞ்சிருக்கோம், ஒரே இன்புட் அப்படின்ற ஒரே ஒரு டேக் தான். அதில் இந்த டைப் அப்படின்ற இந்த ஒரு ஆட்ரிபியூட் மாற
அது உள்ளே இருக்கிற கண்டென்ட்டும் மாறிட்டே இருக்குது. கரெக்டாக? ஸோ இங்கே இந்த டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தனால அங்கே டெக்ஸ்ட் டைப் பண்ண முடியுது. இங்கே ரேடியோ அப்படின்றத கொடுத்தனால டைப் ஈக்குவல் டு ரேடியோ அப்படின்னு கொடுத்தனால ஸோ நம்மளால் இங்கே கிளிக் பண்ண முடியுது. ஓகேங்களா? ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் கிளிக் பண்ண முடியுது. நம்ம என்ன சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், இதில் நேம் அப்படின்ற இந்த ஒரு இடத்துல இங்கேயும் நேம் வந்து மேல்னு கொடுத்துருக்கேன், இங்கேயும் நேம் வந்து மேல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்தாவும் ஒரே மாதிரி நேம் கொடுத்தனால தான் இங்கே இந்த 2 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷனை என்னால் கிளிக் பண்ண முடியுது. ஓகேவா? நான் இந்த இடத்துல பாருங்கள், 2 இடத்துல இங்கே வேறு ஏதாவது இங்கே மேல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த நேமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போது இங்கே என்னால் ரெண்டுமே ஒட்டுக்காக கிளிக் பண்ண முடியும். ஜஸ்ட் நான் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், ரெண்டுமே ஒட்டுக்காக கிளிக் பண்ண முடியும். ஸோ இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்காது. ஒன்று மேல் அப்படின்னு கிளிக் பண்ணணும், இல்லை அப்படின்னா ஃபீமேல் அப்படின்னு கிளிக் பண்ணணும். ரெண்டுமே கிளிக் பண்ணால் அது வந்து கரெக்டாக இருக்காது. கரெக்டாக? ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரே மாதிரியான நேம்ஸ் கொடுக்குறது. ஓகேங்களா? ஓகே, ஜெண்டர் அப்படின்றதுல இந்த ரேடியோ பட்டன் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் நிறைய இருக்குது. இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து பாஸ்வேர்டு. கரெக்டாக? ஓகே, இது வந்து இந்த லேபிள் வந்து பாஸ்வேர்டுன்ற இடத்துல டெக்ஸ்ட் இருக்கக்கூடாது. இந்த டைப் வந்து பாஸ்வேர்டு அப்படின்னு டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பாஸ்வேர்டு ஃபீல்டுக்கு அதோட இன்புட் பாக்ஸோட டைப் வந்து பாஸ்வேர்டு அப்படின்னு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு இன்புட் பாக்ஸில் நம்மளால் பாஸ்வேர்டு தான் டைப் பண்ண முடியும். ஓகேங்களா? ஜஸ்ட் இங்கே பாருங்கள், நார்மலாக இப்போது இந்த யூசர் நேம் வந்து டெக்ஸ்ட்டு. கரெக்டாக? பாருங்கள், இந்த ஒரு யூசர் நேம் தான் யூசர் நேமோட ஒரு இன்புட் பாக்ஸ். இது வந்து அந்த நேமு. இந்த இன்புட் பாக்ஸ் அப்படின்றது வந்து யூசர் நேமோட ஒரு இன்புட் பாக்ஸ். கரெக்டாக? இந்த இன்புட் பாக்ஸில் டைப் வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க, யூசர் நேமோட டைப் வந்து டெக்ஸ்ட்டு. ஓகேங்களா? பாஸ்வேர்டோட இன்புட் டைப் வந்து பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு பாருங்கள். யூசர் நேமில் என்னால் ஒரு விஷயத்தை டைப் பண்ண முடியும். கரெக்டாக? டைப் பண்ணால் அப்படியே தெரியுது, விசிபிளாக தெரியுது. பட் இதே மாதிரி பாஸ்வேர்டுக்கு இருக்கக்கூடாது. கரெக்டாக? ஸோ அதனால் இப்போது கண்ணுக்கே தெரியாது. டாட்டாக ஒரு பாஸ்வேர்டு டைப் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மாறிடும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி மாறி இருக்குது. பாஸ்வேர்டு எப்படி பாஸ்வேர்டுனாவே அது வந்து யாருக்கும் தெரியாமல் தானே இருக்கணும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துட்டோன்னா இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ யூசர் நேம் டைப் பண்ணலாம் டெக்ஸ்ட்டாக, இல்லை பாஸ்வேர்டை டைப் பண்ணலாம், இல்லை ஜெண்டர் இந்த மாதிரி டைப் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அதுவும் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இங்கே இருக்கட்டும், லேபிள் அப்படின்றதில் ஃபார் இருக்கட்டும், டேட் ஆஃப் பர்த் அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் இன்புட் பாக்ஸ் தான். இன்புட் அப்படின்னு டைப் பண்ணோன்னா, ஒரே செகண்ட், இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டுக்கு பதில் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு ஒன்று இருக்கும், இல்லை அப்படின்னா டேட் கூட ஓகே தான். டேட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ டைப் வந்து டேட் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் டேட் செலக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? பார்த்தீங்களா? டேட்டை வந்து செலக்ட் பண்ண முடியுது. ஓகே, எந்த டேட்டோ அந்த டேட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்மளால் செலக்ட் பண்ணிக்க முடியும். டேட் ஆஃப் பர்த் அப்படின்றத வச்சு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் இந்த பிஆர் டேக்கை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது டேட் ஆஃப் பர்த்தும் நம்மளால் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம என்னென்ன இருக்குது இந்த ஃபார்மில், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டோம். ஸோ இன்னொரு ஒரு சின்ன விஷயம் இருக்குது. ஸோ இதே மாதிரி லேபிள் காப்பி பண்ணிக்கலாம். இதே லேபிள் காப்பி பண்ணிட்டு டேட் ஆஃப் பர்த்துக்கு பதில் அட்ரஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, அட்ரஸ். ஸோ இந்த டைப் அப்படின்றதுல அட்ரஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ டெக்ஸ்டே கூட கொடுக்கலாம், இல்லை அட்ரஸ் கொடுக்கலாம். ஸோ எதுனாலையும் ஓகே. இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த இன்புட்டுக்கு பதில் டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இப்போது பாருங்கள், இன்புட்டுக்கு பதில் டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்றத கொடுத்துட்டேன்னா இப்போ பாருங்கள், ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணனா இங்கே பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி வந்துருச்சு. இதை நம்ம ஜூம் அவுட் பண்ணிக்கலாம், ட்ராக் பண்ணிக்கலாம். இந்த அட்ரஸ்ன்றதை எவ்வளோ வேணாலும் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்மில் பார்த்த மாதிரியே வந்திருக்கும். இந்த அட்ரஸ் இந்த ஃபார்மில் பார்த்த மாதிரியே வந்திருக்கும். ஓகேங்களா?
ஓகே. ஸோ சிம்பிளாக அந்த அட்ரஸ் அப்படின்றத நம்ம இதே மாதிரி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கலர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் அதே இங்கே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் ஏரியாவை எடுத்துகிட்டு இந்த 2 பிஆரும் காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். இன்புட்டில் கலர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகேங்களா? டெக்ஸ்ட்டுக்கு பதில் கலர் அப்படின்றத கொடுத்துடலாம். இப்போது நம்மளால் கலரும் செலக்ட் பண்ண முடியும். இந்த ஒரு இன்புட் அப்படின்றத வச்சு அட்ரஸ் எடுத்துகிட்டு கலர் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஓகேவா? கலர் அப்படின்றத கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஓகே. இப்போது நம்மளால் கலரும் செலக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு பிக் பண்ணலாம். இந்த பட்டன் இருக்கு இல்லையா, இதை வச்சு நம்ம எங்கே வேணுமோ அங்கே பிக் பண்ணோன்னா அந்த கலர் நம்மளுக்கு ஹைலைட் ஆகும். RGB கலர்ஸ். ஸோ இந்த மாதிரி கலரும் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, கலர் பண்ணியாச்சு, அட்ரஸ் பண்ணியாச்சு, பர்த்டே டேட், ஜெண்டர், இமெயில், பாஸ்வேர்டு. ஸோ இங்கே யூசர் நேம் என்டர் பண்ணுறோம். இந்த யூசர் நேம் மாதிரி இமெயில் வேணும் அப்படின்னா டைப் ஈக்குவல் டு இமெயில் அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த டைப்பில் இமெயில் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இமெயில் அப்படின்னு கொடுத்தோன்னா இமெயில் நம்மளுக்கு என்டர் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா? ஓகே, இது எல்லாமே இன்புட் பாக்ஸோட ஃபியூச்சர்ஸ் தான். ஒரே ஒரு இன்புட் பாக்ஸ் தான். அதில் இருக்கிற இந்த டைப்பை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுறத அந்த ஒரு டைப்பை மட்டும் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இன்புட் பாக்ஸ் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். ஓகேவா? நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். யூசர் நேம் வேணால் டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம், பாஸ்வேர்டு வேணால் பாஸ்வேர்டு, இமெயில் வேணால் இமெயில், ஜெண்டர் வேணால் ரேடியோ பட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ செக் பாக்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் நான் ஃப்யூச்சரில் சொல்லித்தரேன் போக போக. வீடியோ ரொம்ப லென்த்தியாக போனதுனால நான் போக போக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஓகே, இன்னும் ஒரு சின்ன ஒரு விஷயம், ட்ராப் டவுன் மெனு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுவும் சிம்பிள் தான். அதுவும் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரே செகண்ட் இருங்க. ஓகே, ஒரே செகண்ட். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ட்ராப் டவுன் மெனு அப்படின்னு ஒரு ஆப்ஷன், செலெக்ஷன் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. அதுக்கு நேம் ஐடி அப்படின்றதெல்லாம் நான் அப்புறம் சொல்லித்தரேன். இந்த செலெக்ஷனில் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு டேக். ஓகேங்களா? இதில் எக்ஸாம்பிளுக்கு 1 அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்த ஒரு ஆப்ஷனில் அதே மாதிரி ஆப்ஷன் டேக் க்ரியேட் பண்ணி 2, அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் 3, இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் அதே மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன் 4. ஸோ அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் டேக் 5. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஜஸ்ட் நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா? இந்த மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப் இந்த மாதிரி நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இதை கிளிக் பண்ணால் நிறைய கீழே ஆப்ஷன்ஸ் காட்டும். எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி. இதுக்கு பேர் தான் ட்ராப் டவுன் மெனு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் நம்ம பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எப்படி விருப்பமாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பக்கம் ஒரு லேபிள் கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் கரெக்டாக இருக்கும். கலருக்கு பதிலாக ட்ராப் டவுன் மெனு அப்படின்னு கொடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா? ஒரே செகண்ட். ட்ராப் டவுன் மெனு இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி. ஓகேங்களா? இதுதான் ட்ராப் டவுன் மெனு. ஓகேங்களா? ஸோ யூசர் நேம், பாஸ்வேர்டு, ஜெண்டர் எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாமே கரெக்டாக இப்போது இது எல்லாமே கரெக்டாக வெரிஃபை ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம சைன்இன் பண்ணும்போது நம்மளோட வெப்சைட் என்னவோ அதுக்கு போயிடணும். ஓகேங்களா? பாஸ்வேர்டு, ஜெண்டர், அப்புறம் ஏதாவது ஒரு டேட் செலக்ட் பண்ணிக்கலாம். அட்ரஸில் சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். கலர் வந்து ஐ லைக் க்ரீன். ஸோ ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ட்ராப் டவுன் மெனுவில் 3 செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது சைன்இன் அப்படின்னு கொடுத்தோன்னா index.htmlக்கு போயிடும். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் லாகின் பண்ணுறாங்க. இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட்டோ இல்லை ப்ரீமியமாக ஏதாவது ஒரு விஷயத்தை பை பண்ணுறீங்க அப்படின்னா அமேசான், ஹாட்ஸ்டார் அந்த மாதிரி இதிலலாம் உங்களுடைய மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, இல்லை மந்த்லி ரீசார்ஜ் 149 இல்லை 500 அந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களோட நம்பர் இதே மாதிரி தான் செக் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் லாகின் பண்ணுவீங்க இல்லையா, உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும், ஓடிபி கேட்குமா. ஸோ உங்கள் மொபைல் நம்பர் ஓடிபி என்டர் பண்ண உடனே நீங்கள் சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா இதுதான் ஹாட்ஸ்டார் மாதிரி உங்கள் ஹாட்ஸ்டாரை ஹாட்ஸ்டார் உள்ளார உங்களை அலோவ் பண்ணுவாங்க.
இதுதான் லாகின் ஃபார்ம். ஓகேவா காய்ஸ்? ஓகே, இது நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்புட்டில் நிறைய விஷயம் இருக்குது, இன்னும் சொல்லிகிட்டே போகலாம், அவ்வளோ இருக்குது. நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா?